தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளாக நேற்று இடம்பெற்ற இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் பற்றிய ஒரு குறிப்பொன்றை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் சகல அரச திணைக்களங்கள், மாகாண சபைகள் போன்றவற்றிற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பொன்று சென்றிருக்கின்றது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதே போல நாட்டில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் தலைமையகத்திலிருந்து முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்று சென்றிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யூடியூபர்ஸுக்கு எதிராக வழக்கு போடப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற ஊழல் நடவடிக்கை ஒன்று தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் நேற்று மிக எளிமையான முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது சுதந்திர தினமாகும். இதுக்கு முதல் இலங்கையில் நடந்த சுதந்திர தினங்களோடு ஒப்படைக்குள்ள நேற்று நடைபெற்றது மிக மிக எளிமையான ஒரு சுதந்திர தினம். இந்த எளிமையான கொண்டாட்டம் பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றது. பொதுமக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்காமல் மிக எளிமையான முறையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்ட குறிப்பாக இந்த இராணுவ பலத்தை காட்டணுமென்றதுக்காக இராணுவ டாங்கிகள், இந்த அணிவகுப்புகள் அது எதுவுமே இல்லாமல் மிக சர்வசாதாரணமான முறையில் கொண்டாடப்பட்டமை பல தரப்பாலும் பாராட்டப்பட்டது. குறிப்பாக தமிழிலே தேசிய கீதம் பாடப்பட்டமையும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக குறிப்பிடலாம். அதே வேளையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இது ஒரு கரி நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் போனோருடைய உறவினர்கள் அவர்கள் விழிப்புணர்வு போராட்டங்களை வடக்கு கிழக்கினுடைய பல்வேறு பகுதிகளிலே நடத்தியிருந்தார்கள். அதே வேளையில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் சுதந்திர தின கொண்டாட்டங்களும் மறுபுறம் இடம்பெற்றன. இப்படியாக ஒரு கலவையான நிகழ்வுகளின் தொகுப்பாக நேற்றைய நாள் இருந்தது. இருந்த போதிலும் கூட கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளை விட நேற்றைய நாள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் பொதுவாக இலங்கையினுடைய சுதந்திர தினம் வரும்போது நாங்கள் அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. அது எங்களுடைய சுதந்திர தினமாக நாங்கள் உணர்றதே இல்லை. அப்படியான உணர்வு ஏற்படுத்தப்படவும் இல்லை. அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். ஈவன் நேற்று கூட அப்படியான ஒரு உணர்வு தான் இருந்தது. இலங்கையினுடைய சுதந்திர தினம் அது இலங்கையினுடைய சுதந்திர தினம், அது எங்களுடையது இல்லை என்ற ஒரு உணர்வு தான் நேற்றும் இருந்தது. இருந்த போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் அப்படியான ஒரு உணர்வு வரும், நல்ல உணர்வு ஒன்று வரும் என்பதற்கான ஒரு அத்திவாரம் நேற்று போடப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. அதுக்கான சில சமிக்ஞைகள் நேற்று தெரிஞ்சது. எனவே இப்போ இருக்கிற அரசாங்கம் நடந்து கொள்கிற முறையில் நாட்டில் இருக்கிற சகல மக்களையும் அரவணைச்சு செல்கிற அந்த முறையில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் வரக்கூடிய சுதந்திர தினத்தை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறதா இல்லையான்றதை பற்றி. எனவே இப்போ ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கீற்று உருவாகி இருக்குது. அது தொடர்ந்து இதே பாதையில் பயணிக்கும் என நம்புவோம். நாட்டில் உள்ள சகல அரச திணைக்களங்கள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் மாகாண சபைகள் போன்றவற்றுக்கு முக்கியமான அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்கு முதல் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி, அப்போ தான் லஞ்ச ஊழல்கள் நடக்குதா இல்லையான்றதை கண்காணிக்க முடியும். அரசாங்க திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிக்கு என்ன நடக்குதுன்றதை கண்காணிக்க முடியும். எனவே ஒவ்வொரு மாதத்தினுடைய கணக்கு வழக்குகளையும் அடுத்த மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்கு முதல் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை போட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரச கணக்குகள் திணைக்களம் அதனுடைய பணிப்பாளர் WA சமந்த அவர் தான் எல்லாருக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்கிறார். இந்த மாதிரி கணக்கு வழக்குகளை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்கு முதல் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி. அதுக்கு முக்கியமான காரணம், லஞ்ச ஊழல் நடக்குதா அல்லது கணக்குகள் ஏதாவது தவறான முறையில் பயன்படுத்தப்படுதா, காசுகள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுதா, இவற்றை கண்காணிப்பதற்கு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நாட்டில் இருக்கிற சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. போலீஸ் தலைமையகத்திலிருந்து அந்த எச்சரிக்கையை அனுப்பினதார் பார்த்தீங்கன்னு சொன்னால், பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அனுப்பியிருக்கார். ஒரு சர்க்குலர் உண்டு, ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால்,
பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய வரைக்குள்ள அந்த முறைப்பாட்டை வந்து எடுக்கணும். அதை வந்து ஏனோ தானோண்டு நடந்து கொள்ளக்கூடாது, அல்லது முறைப்பாட்டை வந்து எடுக்காமல் விடக்கூடாது. இப்படியான நிறைய முறைப்பாடுகள் வந்து போலீஸ் தலைமையகத்துக்கு போயிருக்காம். சில கிராமப்புறங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து பொதுமக்கள் போய் முறைப்பாடு செய்ய போய்க்குள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை கண்டும் காணாமல் விடுறது அல்லது முறைப்பாட்டையே எடுக்காமல் விடுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காம். எனவே சகல போலீஸ் நிலையங்களுக்கும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள் கொண்டு வர முறைப்பாட்டை வந்து எடுக்கணும் என்று சொல்லி. இது ஒரு நல்ல அறிவிப்பு. நாட்டில் இருக்கிற சகல போலீஸ் ஸ்டேஷனும் வந்து சரியான முறையில் செயல்படணும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி போலீஸ் நிலையம் இருக்குத்தானே, அதை பற்றிய ஒரு முறைப்பாடு ஒன்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து வந்திருக்குது. எனக்கு அனுப்பியிருக்கிறோம் நேரடியாக. அந்த முறைப்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், மருதங்கேணி போலீஸ் நிலையம் வந்து சரியான முறையில் இயங்குது இல்லை, முறைப்பாடுகள் கொண்டு போனாலும் அதை ஏனோ தானாண்டு எடுக்கிறேல. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் நடக்கிற சகல விதமான சட்டவிரோத செயல்கள், களவுகள், போதைப்பொருள் பாவனைகள் மற்றும் காணி பிடிக்கிறது, கள்ளக்காணி பிடிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு வந்து போலீஸும் உடந்தையாக இருக்காம். அதுக்கு எதிராக போய் போலீஸில் முறைப்பாடு செய்தால் அதை எடுக்கணுமே இல்லையாம். இந்த மாதிரியான ஒரு முறைப்பாடு வந்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் நடவடிக்கை எடுக்கணும். வடமாகாண ஆளுநர் மற்றும் பொறுப்பான அமைச்சர்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி போலீஸ் நிலைய OIC இருக்கார் தானே, அவரை மாற்ற சொல்லி நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை வச்சும் இருந்த போதிலும் கூட அவர் மாற்றப்படலையாம் என்று சொல்லி இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் விசாரித்து அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்பதை கவனிக்கணும். பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் எடுக்கப்படலை என்று சொல்லி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உரிய அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளருமாகிய நாமல் ராஜபக்ஷ ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார். அந்த கோரிக்கை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ஷவா இப்படி கேட்டதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்கள். ஏன்னு சொன்னால் அவர் தான் கேட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கையில் வந்து NGOs தானே, அதாவது அரச சார்பற்ற நிறுவனங்கள், அந்த அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி ஒதுக்கப்படுறது தானே, அந்த நிதிக்கெல்லாம் என்ன நடந்தது, ஒழுங்கா பாவிச்சினமா, ஒழுங்கா செலவழிச்சினமா, அதில் முறைகேடுகள் நடந்ததான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கார். அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படணும் என்று சொல்லி, மிக குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வர நிதி இருக்குதானே, USAID என்று சொல்லி, அப்படி வந்த நிதிக்கு வந்து என்ன நடந்தது, அதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டதா என்பது சம்பந்தமாக அரசாங்கம் உடனடி விசாரணைகள் மேற்கொள்ளணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை வச்சுக்கார். எனவே நாட்டில் நடந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக நாமல் ராஜபக்ஷவே கோரிக்கை வைக்கிறது வந்து கொஞ்சம் வியப்பாத்தான் இருக்குது. பொதுவாக சொல்லிவிடும் இந்த பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்லி. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமல் ராஜபக்ச இப்படியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார், NGOக்களுக்குள்ள நடந்த முறைகேடுகளை விசாரிக்க சொல்லி. எனவே அரசாங்கம் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். நாட்டில் வேகமாக டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஜனவரி மாதத்தில் மட்டும் 5000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்களாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில். எனவே டெங்கு நோய் தொடர்பாக நாட்டில் உள்ள சகல மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க சொல்லி இப்பொழுது சுகாதார அமைச்சு கேட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்களில், ஒன்று வந்து மட்டக்களப்பு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்தில் 278 நோயாளர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கணுமாம். அதே போல யாழ் மாவட்டத்தில் வந்து 201 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணுமாம் டெங்கு காரணமாக. இந்த 2 புள்ளி விவரங்கள் தான் வெளியாகி இருக்குது. எனவே நாட்டில் உள்ள சகல பகுதிகளிலும் வாழ்கின்ற சகல மக்களும் வந்து டெங்கு தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்கவும். ஏனென்று சொன்னால் டெங்கு காய்ச்சல் வந்து வேகமாக பரவி வருதாம். நாட்டில் இருக்கின்ற ஒரு சில யூடியூபர்ஸுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்களும் இதனை உறுதிப்படுத்தி அவரும் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் அது தொடர்பான கருத்துக்களை போட்டிருக்கின்றார். எதற்காக இந்த நடவடிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மை காலமாக டாக்டருக்கு எதிராக வேணுமென்றே அவதூறுகளை பரப்பி வருகின்றார்கள் ஒரு சில யூடியூபர்ஸ். இது இப்போ அண்மை காலமாண்டில் கொஞ்சம் காலத்துக்கு முதலிருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். வேணுமென்றே அவதூறு பரப்புறது, டாக்டரை வந்து விமர்சிக்கிறதுக்கு, அதாவது டாக்டருடைய நடவடிக்கைகளை வந்து விமர்சிக்கிறதுக்கு பதிலாக டாக்டரை விமர்சிக்கிறது, அவருடைய தனிப்பட்ட பேரை குறிப்பிட்டு வேறு வேறு விதங்களாக சொல்கிறது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது, கண்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது என்று சொல்லி இப்போ கொஞ்ச காலமாக வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கணும். ஏன் அப்படி செயல்படினம், அவைக்கு பின்னுக்கு இருக்கிறதார், அவையில் இயக்கிறதார் என்று சொல்லி தெரியலை. இப்போ நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து நாங்கள் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்குமே சட்டம் இல்லை. அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களை தாராளமாக விமர்சிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு அளவு வேணும், அதுக்கு வந்து ஒரு லிமிட் வேணும். இப்போ நாங்கள் இங்கே வந்து விமர்சனம்
விமர்சனம் செய்யக்குள்ள, குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை விமர்சனம் செய்யக்குள்ள, சுமந்திரன் அவர்கள் என்ன சொன்னவர், என்ன அறிக்கை விட்டவர், அது எப்படி பொதுமக்களை பாதிக்குது, இப்படித்தான் நாங்கள் விமர்சிப்போமே தவிர அதை விட்டுட்டு அவற்றை தனிப்பட்ட கதையை கதைக்கிறது, குடும்பத்தை எடுத்து கதைக்கிறது, தேவையில்லாமல் மனைவி பிள்ளைகளை பற்றி கதைக்கிறது, அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய பேரே தெரியாது எங்களுக்கு, அப்படியெல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை விமர்சிச்சுக்கிறோம். டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த 170 பேருக்கு சம்பளம் கொடுத்தாரா இல்லையா, இவ்வளவுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே தவிர அதுக்கு தான் நாங்கள் விமர்சனம் வைக்கிறோமே தவிர டாக்டருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்பம், பிள்ளைகள், அதை பற்றி கதைக்கிறது, அவர் எங்கே போகிறார் எங்கே வரார் இதுகளை பற்றி கதைக்கிறது அது அழகும் இல்லை, அது தேவையும் இல்லை. முதல்ல அவையில் தனிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, எந்த விதமான வரையறையும் இல்லை, எல்லாத்தையும் போட்டு தாக்க வேண்டியதான். இது ஒரு பக்கம். இதை ஒரு சில யூடியூபர்ஸ் தொடர்ந்து செய்து கொண்டே வெறியினம். இது முதலாவது. ரெண்டாவது டாக்டரை பேட்டி எடுக்க போய்க்குள்ள கண்ணியமான முறையில் பேட்டி எடுக்கிறீல, நாகரிகமான முறையில் கேள்விகள் கேட்கிறீல, ஏதோ தன்னோட கூட படித்த ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கறது. டாக்டர் பொதுவாக யூடியூபர்ஸோட நல்ல விதமாக தான் பழகிறவர், ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறவர். அதுக்காக இவியல் கேள்வி கேட்கக்குள்ள அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணுமெண்டோ, அறத்துக்கு புறம்பாக கேள்வி கேட்கணும்னு சொல்லியோ அவசியம் இல்லை. இந்த தோளில் ஏறுறதுக்கு இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறுற மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்றதை மறந்துருவினம். பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விளங்காத கேள்வி கேட்கக்குள்ள. இப்போ ஒரு பேட்டி ஒன்று எடுக்கக்குள்ள அந்த பேட்டி போகிற போக்கில் அது காரசாரமாக போனால் அது வேறு பிரச்சனை. ஆனால் பேட்டியை ஆரம்பிக்கக்குள்ளே முறாச்சு கொண்டு அந்த அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கிறது. அது ப்ரீ பிளானோட வாரது, முதலே திட்டமிட்டு கொண்டு வாரது. டாக்டரை பார்த்து இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் முறாச்சு கொண்டு கேள்வி கேட்கணும்னு சொல்லி. அதை விட பேட்டி எடுக்கக்குள்ள அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட, சந்தோஷமாக மலர்ச்சியான முகத்தோடையும் கேட்கிறீங்களே. டாக்டரை பார்த்து அந்த முகத்தில் விரைப்பூசி போட்ட மாதிரி, நாங்கள் பல்லு பிடுங்கைக்குள்ள விரைப்பூசி போடுவோம் தானே கொடுப்புக்குள்ள, அதே மாதிரி முகம் முழுக்க அந்த விரைப்பூசியை போட்டு அந்த முகத்தை ஒரு மாதிரி முறாச்சு வச்சு கொண்டு தான் போய் கேள்வி கேட்கறது, அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரியான நிறைய காட்சிகளை கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். எனவே டாக்டர் இந்த சட்ட நடவடிக்கையை எப்பயோ எடுத்திருந்திருக்கணும். ஆனால் டாக்டர் முதல் நாள் கோவிச்சாலும் பிறகு அடுத்த நாள் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு மன்னிச்சு விட்டுருவார். எல்லாமே எங்கட படி எல்லாமே சரி விடுவோம் பண்ணி போட்டு அப்படி பேச விடுறது. அப்படி விட போய்த்தான் சில பேர் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி கணக்கை தங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு கதைக்கிறதும், கண்டபடி கதைக்கிறதும், அவதூறு பரப்புறதும் என்று சொல்லி போய் கொண்டிருக்குது. எனவே இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்கார். எனவே இந்த முறை விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போயிருக்குது. டாக்டருடைய பொறுமையை அளவுக்கு அதிகமாக சோதிச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். அதனால இப்போ டாக்டர் கோவப்பட்டு வழக்கு போட போகிறதா சொல்லியிருக்கார். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், யூடியூபர்ஸ் ஏன் இந்த விஷயங்களை பர்சனலாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. ஒரு சில யூடியூபர்ஸ் தான் ஏன் பர்சனலாக எடுக்கணும். இப்போ டாக்டர் அனுராதபுரத்தில் போலீஸுக்காரனுக்கு பேசுகிறார். போலீஸுக்காரனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசினா எங்களுக்கு என்ன, நாங்களே கோவிக்கணும். அந்த போலீஸுக்காரங்கிட்ட பெரியப்பாவா சித்தப்பாவா இல்லை தானே. அப்போ நாங்கள் பேட்டி எடுக்க போய்க்குள்ள அதுக்கே முறாச்சு கொண்டு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி டாக்டர் போயிட்டு எதிர்க்கட்சி தலைவற்ற ஆசனத்தில் இருந்துட்டு போட்டேன், அது எங்கட பிரச்சனையா? சஜித் பிரேமதாசா எங்களுடைய பெரியப்பாவா இல்லைத்தானே, அதுக்கே நாங்கள் கோவிக்கணும். அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கி கதைக்கிறார் என்று சொன்னால், தாக்கி கதைச்சா கதைக்கட்டன், அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை. அதுக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு? நாங்களே அதை பர்சனலாக எடுக்கணும், நாங்களே பேட்டி எடுக்க போய்க்குள்ள முறாச்சு கொண்டு கேள்வி கேட்கணும். நாங்கள் நீதிபதிகளா இல்லைத்தானே? அது எங்கட பிரச்சனையே இல்லை. நாங்களே தேவையில்லாமல் கண்ட விஷயங்களை தூக்கி எங்கட தலையில் போடணும். உண்மையாக விளங்கவே இல்லை. ஏன் ஒரு சில யூடியூபர்ஸ் ஆக ஓவர் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி ஏதோ தங்களுக்கு தான் இந்த அநியாயமெல்லாம் நடந்த மாதிரி தேவையெல்லாம் கொந்தளிக்கணும். அது அவசியமே இல்லை. பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அப்படி தான் சண்டை பிடிப்பினோம். டாக்டர் சத்தியமூர்த்தியை டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பேசி போட்டாருன்னு சொன்னால் அது அவையின் பிரச்சனை, எங்கட பிரச்சனையே இல்லை. யூடியூப் நடத்துகிற நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எங்கட தலையில் போடக்கூடாது. அது எங்களுக்கு தேவையே இல்லை. என்ன நடக்குதோ அதை உள்ளபடி பார்த்துட்டு போய்கொண்டே இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு சில ஆட்கள் அளவுக்கு அதிகமாக அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி அதுக்கு எடுபட்டு அது ஏதோ தங்களுக்கு நடந்த அநியாயம், தங்களோட வீட்டுக்குள்ள நடந்த அநியாயம் மாதிரி அதுக்கு கொந்தளிச்சு கோவிச்சு முறாச்சு கொண்டு கேள்வி கேட்டு டாக்டருக்கு எதிராக கண்டபடியெல்லாம் கதைச்சு இப்போ தேவையில்லாமல் சட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளினோம். ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. எனவே சட்ட நடவடிக்கை வரும்போது அவையிலே பார்த்து கொள்ளட்டும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த வீட்டை விட்டு போமாட்டார் போலாம் கிடக்குது. இந்த கேலி சித்திரத்தில் அவர் அந்த வீட்டினுடைய ஒரு தூணை இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டு அந்த தூணில் ஏறி இருக்கிறார். நான் வீட்டை விட்டு போமாட்டேன்னு சொல்லி இந்த கேலி சித்திரம் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் வாய்ச்சி பார்க்கலாம். அந்த வீட்டை விட்டு போகிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லைன்றது இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது தெளிவாக விளங்குது. எனவே இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.